ம். கோலம் வந்து போடுறோம், அரிசி மாவுல போடுறோம் அப்படின்னா, அது பூச்சிகள் எல்லாம் உண்ணும். அதுக்கு ம். ஒரு நல்லது அப்படிங்கிறது இருந்துச்சு. வீட்டுக்குமே ஒரு லட்சுமி கலாச்சம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, இப்ப அந்த கோலமே மறந்து போச்சு. முன்னாடி மார்கழி மாசத்துல போட்டிருந்தாங்க. இப்ப மார்கழி மாசத்து எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா ஸ்டிக்கர் ஒட்டுன மாரியான பல பயன்பாடுகள் வந்து நம்ம பின்பற்றிட்டு இருக்கோம். பொதுவா ஏன் கோலம் நம்ம போடுறோம்? கோலம் போட்டா என்னென்ன விஷயங்கள் நடக்கும்? நல்ல தெளிவான கேள்வி. பொதுவா வந்து பாருங்கம்மா, இப்ப பெயிண்ட்ல போட ஆரம்பிச்சுட்டாங்க. ம். ஸ்டிக்கர் ஒட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. கழுவி விட்டா மட்டும் போதும், வீடு எப்பயுமே புதுசா இருக்கும். கோலம் கலையுது. வெளிய போட்டா டாக்ஸ் வந்து படுக்குது அப்படிம்பாங்க. கோலம்னு இருந்தா கலையணுமா. அதுவே ஓகே. வந்து மகாலட்சுமி கடாட்சம் அப்படிம்பாங்க. பொதுவா இந்த கோலம் அப்படின்றது அழகு சார்ந்த விஷயத்தையும் மீறி, இது வந்து பார்த்தீங்கன்னா, தாயாரினோட கடாட்சம் நம்ம வீட்டு வர்றதுக்கான ஒரு விஷயம் அப்படின்னு ஓகே. சொல்லலாம். எந்த வீட்ல வந்து பாருங்க, காலையில காலையில எந்திரிக்க முடியுதோ இல்லையோம்மா, வீடு வாச தெளிச்சு சாணம் தெளிக்கணுமா. ம். இப்போ வந்து யாரும் சாணம் தெளிக்கிறது இல்லை. ஏன்னா நெறைய பேர் ஃப்ளாட்ஸ் கலாச்சாரம் ஆயிடுச்சு. கடைசி வெறும் தண்ணி தெளிக்கக்கூடாது. கொஞ்சமா மஞ்சத்தூளாவது போட்டு தண்ணி தெளிச்சு, அது நம்ம வந்து கோலம் அப்படின்னு போடுறோம் அப்படின்னா, தாயாரினோட வாசம் வீட்ல பரிபூர்ணமா இருக்கும்.